ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெறும் கடாயில் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக. 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூவிக்கலாம். இது உங்களுக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கார சாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் தோசை, பெப்பர் சிக்கன் தான். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.